அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயன்ல பேசி வரேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ஒரு நாளும் கோலும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார்கள் என்பார்கள் அல்லவா? அந்த வகையில் அருமையான ஒரு காலம், ஒரு நேரம். அதுதான் மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் எதை இழந்தாலும் திரும்ப பெற்றுவிடலாம். ஆனால் குருவை இழந்தால் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சமீபத்துல தான் நம்ம குரு பயிற்சியை பார்த்தோம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சனி பயிற்சி நம்மை கடந்து செல்கின்ற ஒரு காலகட்டம். பாத்தீங்கன்னா வருங்காலத்துல இந்த வருடத்தினுடைய இறுதியில நம்ம ராகு கேது பயிற்சியை பார்க்க போறோம். இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு கிரகத்துடைய பயிற்சி. என்னுடைய ஜோதிட அனுபவத்துல இந்த கிரகத்தை பற்றி பேசும்போதெல்லாம் என் மனசெல்லாம் சந்தோஷமா இருக்கும். காரணம், நன்மைகளை மட்டுமே தரக்கூடியவன். அசுரகுருவாக இருந்தாலும் தேவகுருக்கு இணையான பலம் தரக்கூடிய இந்த சுக்கிரன் பகவான் 8ஆம் தேதி பயிற்சி ஆனாலும் கூட அவர் முழுமையான பலனை தருவதற்கு ஒரு 4-5 நாட்கள் எடுத்துக்கொள்வார். அந்த வகையில் பார்க்கும்போது சுக்கிரனுடைய பயிற்சி, இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சியில் ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் பயிற்சி ஆகின்றார். கடகத்திலே ஏற்கனவே குரு பகவான் பயிற்சியாக இருந்து கொண்டிருக்கின்றார். அதாவது 2 கிரகங்கள், அதாவது என்ன கிரகம்னா தேவகுருவும் அசுவகுருவும் இவருடைய பார்வை அற்புதம் என்று சொன்னாலும் கூட குருவனுடைய பார்வை 5, 7, 9. அதே நேரத்தில் சுக்கிரனிற்கு ஒரே பார்வை தான். ஒரு பார்வையாக இருந்தாலும் கூட அற்புதமான யோக வர்ணனை தரக்கூடியது 7ஆம் பார்வை. அந்த குருவும் சுக்கிரனும் ஒரு இடத்தில் இருந்து எத்தகைய தாக்கத்தை, எத்தகைய மாற்றத்தை, எந்த ஒரு நிலையை நமக்கு தரப்போகிறார் என்பதைத்தான் இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். மாயன் மயன். இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. பார்ப்போமா? மாயன் மயம் அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஒரு மனிதனுக்கு 1க்கு 2ஆக 2 குரு பகவான் கடகத்திலே பயிற்சி ஆகின்ற இது மேஷத்தில் எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த பார்க்க போகின்றேன். அப்படி இப்படி என்று சொல்வதை விட இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதைத்தான் சோழி பிரசனம். அந்த வகையில் பார்க்கும் 2 சுபகிரகங்கள் கடகத்திலே உச்சமாகின்றார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு உச்சம் மட்டும் கிடையாது, அவர் பாக்கியாதிபதி. குரு தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும். நமக்குன்னு ஒரு சொந்த தொழில் இல்லை, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை. நல்ல தொழில் இருந்தும் சொந்த தொழில் இருந்தும் அதை நிம்மதியாக நடத்த முடியவில்லை. போட்டியும் பொறாமையும் நிறைந்த இந்த உலகத்துல சரியான ஆட்கள் கிடைக்கவில்லை, சரியான முறையில் நகர்த்த முடியவில்லை என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான சந்தர்ப்பம். குறிப்பா மேஷராசி இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு நிலைதான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குருவை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதாலும் அதே நேரம் பாத்தீங்கன்னா தனகாரகன் என்று சேர்ந்திருப்பதாலும் அவரோடு யார் சேர்ந்திருக்கிறார்? தனகாரன் சேர்ந்திருக்கிறார். சுக்கிரன் சேர்ந்திருப்பதாலும் லாபம் கிடைத்துவிடும். கவலைப்பட வேண்டாம். தொழிலை சிரமம் இல்லாமல் அழகா நகர்த்திக்கிட்டே போலாங்க. உங்கள் கனவுகள் மெய்ப்படுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் தொழிலில் அமையும். குறிப்பா சொல்ல போனா யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு சாதகமா இருக்கிற போதுங்க. ராகு மட்டும் சாதகமா இருந்து விட்டால் நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குழந்தை, நல்ல தொழில், நல்ல மாற்றங்கள் படிப்படியாக நம்மை அரவணைத்து விடும், நம்மை நோக்கி நகர்ந்து விடும். அந்த வகையில 2 குருவும் சுக்கிரனும் நமக்கு துணையாக இருக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாதுங்க, யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவும் நமக்கு பக்கபலமாக இருப்பதனால மேஷராசியை பொறுத்தவரைக்கும் சனி ஒருவர் தானே. அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விரய சனியாக இருந்தாலும் கூட அதை சுப சனியாக மாற்றுகின்ற வல்லமை ராகுக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது பகை விலகுங்க. போதுமே. தொழில, வாழ்க்கையில, குடும்பத்துல நாம் நன்றாக இருப்பதை யாருக்குத்தான் தெரியும்? நாம் நன்றாக தொழில, வாழ்க்கையில நிம்மதியா வாழ்ந்தா யாருக்குமே சந்தோஷம் இல்லை. மனிதன் தனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு 2 கண்ணு போகணும்னு நினைக்கின்ற ஒரு காலகட்டம். அந்த வகையில பார்க்கும் பகை விலகும். அதை விட்டு விட்டு பேச நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். இதுதாங்க இந்த 2026ல இப்ப வந்த இந்த சுக்கிரனுடைய பயிற்சி இதைத்தான் தரப்போகின்றது. கடவுள் விட்டு பேசணும்.
மனைவியோட, தாயோட, பெற்றோரோட, முதலாளி தொழிலாளியோட, தொழிலாளி முதலாளியோட, இப்படி இந்த மனம் விட்டு பேசுற ஒரு நிகழ்வு இந்த 2026ல இந்த 20 நாட்கள் அருமையான ஒரு சந்தர்ப்பம். மனம் விட்டு போனா போதுங்க. அதாவது அந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கோபம், தாபம், வேகைகளை மனம் விட்டு பேசுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை மேஷராசிக்கு இந்த சுக்கிரனுடைய பேச்சில் கிடைக்கும். குறிப்பா சொல்லப்போனா விரயத்துல சனி இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். அதை சுபசனியாக மாற்றுகின்ற வல்லமை 2 குருவுக்கும் உண்டு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கவனமாக, நிதானமாக, பொறுமையாக யோசித்து செயல்படுங்க. அதே நேரத்துல நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த விரய சனி எப்போது என்று பொருளில் மட்டுமில்லை, மன ரீதியா சில பாதிப்புகளை தரலாம். தவறான தொடர்புகளை உண்டாக்கலாம். ஏற்கனவே தவறான தொடர்புல இருந்தா கூட அது சில பாதிப்புகளை தரலாம். கவனமாக இருந்து விடுங்கள். அதே நேரம் விரயத்துல சனி பிரச்சனைகள் வரலாம் என்று சொன்னேன் அல்லவா? அது இந்த என்னுடைய அனுபவத்துல மேஷராசிக்கு சில பெண்களால் வரலாம் இருப்பதனால கவனமாக இருந்து விடுங்கள். ராசியில அது மட்டும் கிடையாதுங்க. அதாவது யோககாரகன் ராகு மட்டுமல்ல, குருவும் சுக்கிரன் மட்டுமல்ல, அற்புதமான ஒரு கிரகம். புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாயும் 2ஆம் இடத்தில ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இருப்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். கவனமாக இருங்கள். குறிப்பாக அரசு துறையில, பொதுத்துறையில ஒரு நிறுவனத்தை தலைமையேற்று நடத்துபவர்கள் கவனமாக இருந்து விட்டாலே போதும். அதே நேரம் சுக்கிரனை நாம் நெருங்குவதற்கும், சுக்கிரன் நம்மை நெருங்குவதற்கும் அருமையான ஒரு காரணம் வெள்ளின்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் விடியற்காலை 3 மணி அளவில் வானத்திலே தட்டுப்படுகின்ற கொஞ்சம் காத்திருந்து நிதானமாக வழிபாடு செய்தாலே போதும். சுக்கிரனுக்கு உரியவன். என்னை பொறுத்தவரை ஒரு முறை ஸ்ரீரங்கம் ரங்கநாதை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக ஜலநாராயணம் என்று சொல்வார்கள். ஜலத்திலே படுத்திருக்கின்ற உறங்குகின்ற அந்த உத்தமனை பாதம் பணிதல் மிகப்பெரிய மாற்றம். நேபாள் வரை போக முடியாவிட்டாலும் திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயத்துல அங்கு பார்த்தீங்கன்னா ஜலநாராயணன் இருக்கின்றார். கை நிறைய துளசி சென்று அவர் பாதத்தில் வைத்து வழிபடுவதல் அற்புதமான சுக்கிர பயிற்சியுடைய முழுமையான நற்பலனை சேர்த்து தரும்.